எப்படி கைது பண்ணாங்கன்னா, நாங்க ஈரோட்ல இருந்து நானு, ஆனந்த், என் தம்பி 3 பேர் வந்தோனே. ஆனா வீட்டுக்கிட்டயே அவனுக்கு வந்து கால் தடுக்குச்சு. தடுத்தாலும் சரின்ட்டு தண்ணி குடிச்சுட்டு இங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டானே. வரையிலேயே பிஆர் செட்டுக்கிட்ட வந்து மறைச்சு மாரியம்மன் கோயிலுக்கிட்ட வந்து போலீஸ்காரங்க 4 பேரு மறைச்சு எங்கள வந்து புடிச்சுட்டாங்க. புடிச்சாங்கன்னா நாங்க எங்களுக்கே தெரியல. இவன் மேல கேஸ் இருக்கா என்ன? கேஸ் வா வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் புடிச்சு எங்க 3 பேத்தையும் கீழ இறங்க சொல்லிட்டாங்கண்ணே. இறங்கி போலீஸ் ஸ்டேஷன் மாரியம்மன் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட இறங்கிட்டோம். இறங்குனதுக்கு அப்புறம் தானே தெரியுது காலையில இவன் மேல கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு. இறங்க சொன்னோன்னு நீங்க கேட்டீங்களா? ஏன் இறங்க சொன்னீங்க? நான் கேட்டேனே, தம்பி கேட்கல. நான் கேட்டேன், எதுக்கு இறங்க சொல்றீங்க சார் அப்படின்னு. சும்மா ஒரு சின்ன விசாரணை தான், இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க 3 பேருமே அவங்க தான் கைப்பிடிச்சு அவங்க தான் இறங்கவே சொன்னாங்க. நாங்க இறங்கி மாரியம்மன் போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி. யார் யார் இறங்குனீங்க? நானு, ஆனந்தராமன், என் தம்பி வேலு. சரிங்க. அடுத்து என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப வந்து யாருமே எதுவுமே விசாரிக்கல. ஆனா நல்லா தான் பேசுனாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் தான் டவுன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அந்த அம்மா வந்து விசாரிச்சாங்க. ஒவ்வொரு ஆளா விசாரிச்சாங்க. ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னா ஒவ்வொன்றா விசாரிச்சாங்கண்ணே. ஒவ்வொரு தம்பியை விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் தம்பியை விசாரிக்கையில இந்த மாதிரி மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு, நீ பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து நாளே வந்து ஒரு 4 போலீஸ்காரங்க வந்து எங்க வீட்டுல வந்து துணி எல்லாம் கலைச்சு, அதாவது யாரோ அதான் சொல்றேன், இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுல வந்து எல்லாத்தையும் துணியெல்லாம் கலைச்சிட்டு எங்களுக்கே கலைச்சது எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க மட்டும்தான் இருந்தாங்க. நான் ஈரோட்ல தம்பி கூட இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீங்க இல்லாதப்ப இங்க போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் வந்தாங்க. நாங்க வீட்டுல இல்லாதப்ப போலீஸ்காரங்க வந்தாங்க. இங்க வீட்டுல யாரு இருந்தது? நாங்க யாருமே இல்ல. பிள்ளைங்க 2 பேர் மட்டும்தான் ஸ்கூல் விட்டு வந்து இருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் துணி எல்லாம் கலைச்சு போட்டு அவங்க அடுக்கு போயிட்டாங்க. மறுநாள் ஒரே ஒரு போலீஸ்காரம்மா ஏட்டம்மா வந்து நான் நின்றுட்டு இருந்தேன், வீட்டுல என்ன விசார வேலை பாக்குறீங்களான்னு சொல்லி சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க என்ன. அரைஞ்சோடனே அப்புறம் அதுல ஒரு அக்கா, அங்கேயும் நல்ல உள்ளங்கள் இருப்பாங்களே, அவங்க அக்கா தான் என்னை எழுப்பி, நான் மயக்கம்லாம் போடல, அப்படியே கிருகிருன்னு கீழே அப்படியே உட்காந்துட்டேன். அப்புறம் ஒரு ஆளா விசாரிச்சு அவ்வளவுதான் கேஸ் போட்டாங்க. அப்படி இப்ப ஸ்டேஷன்ல வந்து திவ்யா வந்தாங்களா? திவ்யாவை பார்த்தோன்னா என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? திவ்யா என்னன்னா சொன்னா, என்னெல்லாம் சொன்னா, அப்படி என்னெல்லாம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. எனக்கு தான் இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, இந்த கேஸ் என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு கேஸ் எல்லாம் அவங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த பசங்க கேஸ்னே எனக்கே தெரியும். இந்த பசங்களை வச்சு இது உண்மையா பொய்யா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. சரி, இப்ப ஸ்டேஷன்ல இருந்தீங்க. இப்ப கார்த்தியை வந்து அடுத்து வந்து சிறைக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆமா, நான் அப்ப கூடயே போனீங்களா? ஆமா, நாங்க காலையில 6:30 எங்களை 5:30 எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. 10:30 தான் அவனை வந்து இங்க இருந்தே கோர்ட்ல இருந்து விசாரிச்சு சிறைக்கு கூட்டி போனாங்க, விருதுநகர் சிறைக்கு. உங்ககிட்ட என்னக்கா சொன்னாரு கார்த்தி? சொன்னா வெளியில எடுத்துடல, ரொம்ப நாளைக்குலாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதையான். இப்ப நீங்க சிறைக்கு கார்த்தி போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படிக்கா 1 வருஷமோ 1.5 வருஷம் ஆயிடுச்சு, என்னென்ன நீங்க பண்ணீங்க அவரை வெளியே எடுக்கிறதுக்கு? வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து எங்ககிட்ட நான் சீக்கிரமா வெளியே எடுத்துருவேன்னு சொல்லி, அவர் பேர் கோட்டிமுத்து. அதுக்கப்புறம் அவன் பேர் சித்திரக்கண்ணி, எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கான். அவரு யாரு, ஹெல்ப் பண்றவரா இல்ல வக்கீல்? அவன் வக்கீலுன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டான். 2 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். நாங்க மறுநாள் ஒரு வாரத்துல இவன் வேற அழுதுகிட்டே இருந்தான். நாங்க இவனை அரெஸ்ட் பண்ண மறுநாளே போயிட்டோம். மறுநாள் போன சரியில்ல, என்னால அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதையானா. ரொம்ப அழுதையான். எப்படின்னா, நாங்க இங்க இருக்கோம்னா ரொம்ப தூரத்துலதான் அது கம்பியா இருந்துச்சு. அதுலதான் அது பேசினாலும் கூட நிறைய பேர் பேசுறதுனால ஒண்ணும் கேட்க மாட்டேன்ருச்சு. அவனுடைய அழுகை சத்தம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லி அந்த சித்திரக்கனி வந்து இந்த மாதிரி நான் ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட 2 லட்சம் ரூபா வாங்கி எங்களை ஏமாத்திட்டாரு. இப்ப நீங்க காவல்துறையிட்ட சொல்ல வந்தானே சொல்லி இப்ப அவர் மேல கேஸ் போட்டிருக்கோம். அவ அடிச்சு கீழே தள்ளி விட்டு அது நிறைய இல்லாம, அதான் சொல்றேன்ல, நான் ஒரு ஆம்பளை ஒரு கூட பிறந்தவன் இல்லைன்னா நம்ம எவ்வளவு வெளியில கஷ்டப்படணுமோ அவளுக்கு எல்லா கஷ்டமே பட்டுட்டோம். நான் வக்கீலுன்னு சொல்லி காசு வாங்குறாங்க, ஆனா ஒரு ப்ராசஸ் கூட பண்ணல. அந்த குண்டாசை கழிச்சுதான் வெளியே வந்திருக்கேன். இப்ப நீங்க கார்த்தியை பார்க்க போனா என்ன மாதிரி அங்க போய் பதிவு பண்ணணும், என்ன மாதிரி பாப்பீங்க? அவ ஃபர்ஸ்ட் வந்து முதனத்தே இவனுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடணும். போலீஸ்காரங்களுக்கு வந்து கால் பண்ணி இவனுடைய பிஏடி நம்பரு எல்லாமே சொல்லிடணும்னா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு வாங்க, 10 மணிக்கு வாங்க, 11 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா 10:30 உள்ள போயிடணும். அப்புறம் போய் முன்னாடி ஆதார் கார்டெல்லாம் கொடுத்து போட்டோ எல்லாம் எடுத்து
பழம் எல்லாம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள இப்போ விடுவாங்க. நீங்க முத போய் பார்க்கும்போது என்னென்ன பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க கார்த்திக்? ஃபர்ஸ்ட் நாங்க என்னென்ன வாங்கிட்டு போனோம்னா பழம் எதுவுமே வாங்கிட்டு போகல. குண்டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பழம் எதுவும் வாங்கிட்டு போகல. இப்போ அங்க மதுரை ஜெயிலை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல. விருதுநகர் ஜெயில வந்து பழம் எதுவும் வாங்கிட்டு போகக்கூடாது. ஸ்நாக்ஸ் என்ன வேணாலும் வெளியில வாங்கிட்டு போகலாம். அது மாதிரி மதுரை ஜெயில வந்து பழம் மட்டும்தான் வெளில வாங்கணும். ஸ்நாக்ஸ் வந்து கேண்டீன்ல வாங்கணும். ஃபர்ஸ்ட் குண்டாஸ் போட்ட மறுநாள் வந்து என்ன சொல்றதுன்னா கேண்டீன்ல ஒரே 2 சேவ் பாக்கெட்டு, ஒரு மிக்சரு, ஒரு ஸ்வீட், அவ்வளவுதான்.